முத்துவேல் சொத்தை பிரிக்கிற விஷயமா பேசிட்டு இருக்காரு. அப்ப சக்திவேல் இருந்துகிட்டு ரொம்ப நல்லவர் மாதிரி, அண்ணே எனக்கு இதுல விருப்பம் கிடையாது, ஆனாலும் உங்களுக்காக நான் சரின்னு ஒத்துக்கிறேன், நீங்க என்ன முடிவெடுத்தாலும் சரின்னு சொல்றாரு. இதை கேட்ட பழனிவேலுக்கிட்ட கேட்ட உடனே அவரும், அண்ணே நீ என்ன முடிவெடுக்கிறையோ அதில் எனக்கும் சரிதானே அப்படின்னு முத்துவேல்கிட்ட சொன்ன உடனே, அப்படின்னா நம்ம வக்கீலை வர சொல்லி பேச ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு வக்கீலை வர சொல்கிறாங்க. யார் யாருக்கு பங்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலை வர சொல்கிறான்னு பேசும்போது சக்திவேல் இருந்துக்கிட்டு, அண்ணே பங்கு 3 தானே போட போகிறோம், இதில் எதுக்கு நம்ம நேராகவே போய் பிரித்து எழுதிக்கலாமே அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே முத்துவேல் இருந்துக்கிட்டு, அது எப்படி சக்தி, பிறந்தது கூட பிறந்தது கோமதியும் இருக்குல்ல, அப்போது கோமதிக்கும் அதில் பங்கு உண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொன்ன உடனே சக்திவேலுக்கு சுள்ளுன்னு கோபம் வருது. அண்ணே அந்த ஓடுகாலியை பற்றி எதுக்குண்ணே இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேங்க, அவ தான் நம்ம யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வேலை செஞ்சவனோட ஓடி போயிட்டால, அவளுக்கு இதில் எப்படி பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி முத்துவேல் கிட்ட சக்திவேல் எதிர்த்து கேள்வி கேட்குறாரு. உடனே என்ன சக்தி இப்படி பேசுகிற, 1000 தான் இருந்தாலும் கோமதி நம்ம கூட பிறந்த தங்கச்சி இல்லையா, அது எப்படி கோமதிக்கு சொத்து இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு முத்துவேல் சொன்ன உடனே, அப்படி சொல்லுங்கண்ணே அப்படின்னு பழனிவேல் சொல்கிறாரு. ஏங்க பேசாமல் இருங்க, இது மாமா பேசிட்டு இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, இவர் வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் 3 இருக்கிற பங்கை 4 போட்டு இன்னும் அதுலையும் பாதி போயிடும் அப்படின்னு சுகன்யா புலம்புறாங்க. உடனேவும் பழனிவேல் இருந்துக்கிட்டு, அண்ணே பெரியண்ணே சொல்கிறது தான் சரி, பெரியண்ணே சொன்ன மாதிரி அக்காவுக்கும் இதில் பாதி பங்கு கொடுக்கறது தான் சரின்னு எனக்கு படுது அப்படின்னு சொல்கிறாங்க. டே சக்தி, பெரியவன் சொன்ன மாதிரி அங்கே கோமதிக்கும் ஒரு பங்கு கொடுக்கணும்லடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாத்தா, கோமதிக்கு ஒரு பங்கு கொடுங்க, அப்புறம் 2ஆவதா ஓடி போனாலே ஓடுகாலி அவளையும் கூப்பிட்டு வச்சு ஒரு பங்கு கொடுங்க, யாருக்கு வேணா கொடுங்க, நான் என்னத்தை கேட்க போகிறேன் அப்படின்னு சக்திவேல் சொன்ன உடனே வடிவுக்கு பயங்கர கோபம் வருது. தம்பி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ராஜுக்கெல்லாம் தனியாக ஒரு பங்கு யாரும் இங்கே கேட்கல, ராஜுக்கு எங்கள் சொத்தில் இருக்கிற பங்கே போதும், நான் எங்களுக்குன்னு ஒரே ஒரு பொண்ணு தானே இருக்கு, எங்கள் பங்கு அவளுக்கு எழுதி வச்சுட்டு போகிறோம், அவளுக்குன்னு நாங்கள் எதுவுமே செய்யலை இல்லை, இதை நாங்கள் செஞ்சிடறோம் தம்பி அப்படின்னு அவங்க கிட்ட சொன்ன உடனே சக்திவேலு, ஓ அப்போது பங்கு பிரித்து அதை உங்களுக்காக நீங்கள் வச்சுக்க போகிறதில்ல, அந்த ஓடுகாலிக்காக எழுதி வைக்கணும். அண்ணே புரிஞ்சு போச்சுண்ணே, புரிஞ்சு போச்சு, இப்போ நீங்கள் யாருக்காக பங்கு பிரிக்க யோசிச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேனே, அதாவது இங்கே உங்கள் பொண்ணு ராஜிக்கு நீங்கள் பங்கு கொடுக்கணும், உங்கள் மாப்பிள்ளை கஷ்டப்படுறத உங்களால் பார்க்க முடியல, அதனால் நீங்கள் உங்கள் பங்கை எழுதி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேங்க, அப்படி தானே, இப்போ சுற்றி முற்றி பார்க்கும்போது அப்படி தான் வருது, இதுக்கு நான் ஒரு போதும் சம்மதிக்க மாட்டேனே, உங்கள் பங்கை நீங்கள் என்னமோ பண்ணுங்க, ஆனால் பங்கை 3 தான் போடணும், 4 போடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுகன்யா இருந்துக்கிட்டு, மாமா மாமா சொல்கிற மாதிரி கோமதி அத்தாச்சிக்கு எதுக்கு போய் பங்கு கொடுக்கணும், அதுவும் இல்லாமல் அவங்க பெருசாக இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க, அவங்க இதில் பங்கு கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம பங்கு கொடுத்தாதனமா நல்லா இருக்கும், கூட பிறந்தவளாச்சே அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இங்கே சக்திவேல் இருந்துக்கிட்டு, அண்ணே இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. போன உடனே என்னம்மா இவன் ஒரேதா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறான், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு முத்துவேல் கேட்குறாரு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சக்தி, எனக்கு ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியும், இவன் இதெல்லாம் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு, இருந்தாலும் உன்னோட சந்தோஷத்துக்காக தான் நானும் சரின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே பழனிவேல் இருந்துக்கிட்டு அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போகிறாரு. என்னடா வா உட்காந்து சாப்பிட்றா பழனி அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இல்லைக்கா நான் சாப்பிட்டு தான் வந்தேன்னு சொன்ன உடனே, அட வாடா வந்து உட்காருடா சாப்பிட்றான்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாரோடையும் கலந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அக்கா நான் உங்ககிட்ட ஒன்று முக்கியமான விஷயம் சொல்லணுக்கா அப்படின்னு சொன்ன உடனே, அதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே ஏதோ பிரச்சனையாட்டிருக்கு, என்னடா மறுபடியும் உன் சின்னண்ண ஏதாவது தகராறு பண்ணுறாரா, அவருக்கு வேற வேலையே இல்லைடா அப்படின்னு சொன்ன உடனே, அக்கா தகராறு தான் பண்ணுறாரு, ஆனால் எங்களால் இல்லைக்கா, உன்னால தான்க்கா அப்படின்னு சொன்னோன்னே, என்னாலையா, என்னடா சொல்கிற, நானா அவருக்கு இளிச்ச வயதாண்டா,
என்ன சொன்னாரு? இன்னைக்கு அவரை 2ல் 1 பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு போறாங்க. உடனே அக்கா 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 ஒரு நிமிஷம் நில்லுக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. இன்னைக்கு சொத்து விஷயத்தை பற்றி பெரிய அண்ணன் வீட்டில் பேசிட்டு இருந்துச்சு. அண்ணன் ஏதோ மனசு சரியில்லை, எனக்கு திடுதிப்புன்னு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது, அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் சொத்தை பிரித்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாருக்கா. அப்பெல்லாம் சின்னண்ணன் எதுவுமே கோவப்படாமல் சரிண்ணே உன் விருப்பம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன நினச்சாரோ தெரியல, திடீர்னு கோவப்பட்டு உனக்கு சொத்து கொடுக்குறேன்னு பெரிய அண்ணன் சொன்னார். அதாவது கோமதியும் நம்ம கூட பிறந்தவ, அவளுக்கும் இதில் பங்கு கொடுக்கணும், பங்கு 4ஆ போடலான்னு சொன்னார். இதை கேட்ட உடனே சின்ன அண்ணனுக்கு கோவம் வந்து பெரிய அண்ணன் கூட சண்டை போடுறாரு. அந்த ஓடுகாலிக்கு என்னால் பங்கு கொடுக்க முடியாது, அவ எதுக்கு இங்கே பங்குக்கு வரப்போறா, நம்மளுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு தானே வேலைக்காரனை கூட்டிகிட்டு போனா, அப்படி இப்படின்னு ரொம்ப வார்த்தையை விட்டுட்டாருக்கா. அதனால் அண்ணன் வார்த்தையை விட்டுட்டு போன உடனே பெரிய அண்ணன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காரு. இதில் ஏன் பொண்டாட்டி வேற, அத்தாச்சியெல்லாம் அப்படி எதுவும் வரமாட்டாக, அப்படி இப்படின்னு எதனாச்சும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் ஏதாச்சும் சொல்லி வைக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே, யாருடா சொன்னது? அப்போது எனக்கு அந்த சொத்துல உரிமை இல்லை, எங்கள் அப்பாவோட சொத்து, அதென்ன அவன் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சொத்துல வேணும்னு நினச்சா நான் வந்து தாராளமாக நிற்பேன், ஏதோ போனா போகுதேன்னு எல்லாரும் வச்சுட்டு போகிறாங்களேன்னு அமைதியாக இருக்கேன். என்னோட பொறுமையை ரொம்ப அவன் சீண்டி பார்த்துட்டான். இதுக்கு மேலேயும் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். எப்படி அந்த சொத்தை பிரிக்கிறேங்கன்னு நானும் பார்க்கத்தானே போகிறேன். இந்த கோமதிக்கும் அதில் பங்கு இருக்குது, பங்கு கொடுக்காம பிரிச்சிருவீங்களா சொத்தை அப்படின்னு கோமதி சத்தம் போடுறாங்க. உடனே கோமதி ஒரு நிமிஷம் இரு, எதுக்கு அது நம்மளுக்கு, அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. உடனே சரவணனும் இங்கே செந்தில் கூட எல்லாருமே சேர்ந்து அப்படித்தான் சொல்கிறாங்க. அதோட கதிரும் மாமாவுக்கு இப்போ உடல்நிலை கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, அதோட நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு தான் யோசிக்காமல் சண்டை போடுறாங்க அவங்க தான் அப்படின்னா நம்மளும் அப்படி இருக்க முடியாதுல்லம்மா, வேண்டாம் விடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், யார் என்ன சொன்னாலும் சரிடா, அந்த சொத்துல எனக்கு பங்கு இருக்கு, அதை எப்படி அவன் கொடுக்காம அவன் பண்ணிடுவானா? அவனுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா? முடிஞ்சா இந்த கோமதியை மீறி அந்த சொத்தை அவங்க பிரிக்கட்டும், அப்புறம் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் மேலே பயங்கர கோபத்தோட பேசுகிறாங்க. உடனேவும் பழனிவேல் வந்துட்டு, அக்கா உனக்கு கொடுக்கறதெல்லாம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் சின்னண்ணன் மட்டும்தான். டேய் நீ சுமாருடா, நான் பார்த்துக்கிறேன் எதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பழனிவேல் கிளம்பி போகிறாரு. உடனேவும் சுகன்யாவும் பழனிவேலும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அப்பத்தா வராங்க. என்ன ஆச்சு பழனி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அத்தா என்ன கேட்குறீங்க, ஒன்றும் புரியலன்னு சொன்னோன்னே, இல்லை உங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருப்ப, எப்படியும் அதை சொல்லியிருப்ப, கோமதி என்ன சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து அக்கா இம்புட்டு நாள் அந்த சொத்தில் ஆசைப்பட மாட்டேன்னு தான் சொல்லுச்சு, ஆனால் அதுக்கப்புறம் இப்போது சின்னண்ணன் பண்ண இதில் அக்காவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, போனால் போகுது விட்டுறலான்னு சொல்லி தான் இருந்துச்சு அக்கா, ஆனால் சின்னண்ணன் தான் ரொம்ப வெறுப்பேற்றிட்டாருல்ல, அதனால் எனக்கு அந்த சொத்தில் பங்கு வேணும்னு கேட்குதுன்னு சொன்னோன்னே கரெக்டாக சக்திவேல் வராரு. வந்த உடனே, என்னடா பழனி, என்ன உங்கள் அக்கா வீட்டுக்கு தூது போயிட்டு வந்துட்டியா, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லுவா, அவள் பிறந்த வீட்டில் அவளுக்கும் உரிமை இருக்குன்னு சொல்கிறாளாம் அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. உடனே சக்திவேல், உரிமை இருக்குன்னு சொன்னாலாம், இங்கே பாருங்கண்ணே, என்ன சொன்னாலும் சரி, அவள் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்களா, இந்த சொத்தை எங்கள் 3 பேத்துக்கு மட்டும்தான், இதில் யாரும் உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்கிறாரு. உடனேவோ இங்கே சக்தி, நாளைக்கு நான் வந்து வக்கீலை வர சொல்லியிருக்கேன், நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னு சொன்ன உடனே, அண்ணே நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்குமே நான் சரின்னு தான் சொல்லுவேன், ஆனால் இதில் இருந்து அந்த ஓடுகாலிக்கு பங்கு கொடுக்கறத மட்டும் என்னால் சம்மதிக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே, என்ன சக்தி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, அவள் உன் தங்கச்சி தானே அப்படின்னு இங்கே வந்து அப்பத்தா சொன்ன உடனே, யாரு யாருமே வேணான்னு ஓடி போனவ எனக்கு எப்படி தங்கச்சி ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்தான் இங்கே வந்துட்டு அப்பத்தா வந்து இவனுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லி விட்டுடுறாங்க. இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே வக்கீல் வராரு. அடுத்த நாள் காலையில் வந்து வீட்டில் எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வக்கீலை வர சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது சொத்தை வந்து எங்கள் பொண்ணு ராஜி பேர்லையும்
என் மருமகன் பேர்லையும் எழுதிடணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது சக்திவேலுக்கு பயங்கர கோவம். அண்ணே எதுக்குண்ணே, வீட்டை விட்டு போன பொண்ணுக்கெல்லாம் நகை நட்டு போட்டால் பத்தாதா? அதுவும் இல்லாமல் அவள் போகும்போது என்ன சும்மாவேவா போனா? நகை நிறைய எடுத்துக்கிட்டு தானே போனா, நகையும் பணமும். அதோட இன்னும் ஒரு 5-6 பவுன் நம்ம வீட்டு பொண்ணுக்கு போட்டால் பத்தாதா அப்படின்னு சொல்கிறாரு. தம்பி, அவள் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு தானே நாங்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சோம். அப்புறம் நாங்கள் யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, சூப்பர் அண்ணி சூப்பர், அப்போ குமார மகன்னு சொன்னதெல்லாம் சும்மா ட்ராமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஒன்றும் அப்படி சொல்ல வரல, ராஜிக்குன்னு நம்ம எதுவுமே செஞ்சதில்லை. அப்போது ராஜிக்காக நம்ம ஏதாவது செய்யணும்ல, அதை தான் தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். குமார புள்ள மாதிரி நான் பார்த்தேன் தான், ஆனால் அதுக்காக உங்கள் பங்கை என் பொண்ணு ராஜிக்கெல்லாம் எழுதி வைக்க மாட்டீங்கல்ல, அப்புறம் எப்படி எங்கள் பங்கை குமாருக்கு எழுதி வைக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தம்பி அப்படின்னு வடிவு சொல்கிறாங்க. வடிவு அமைதியாரு அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு. நான் என்ன நினச்சேன்னா, அண்ணே தப்பாக எடுத்துக்காதீங்க, ராஜி பொம்பளை புள்ள, ராஜியும் என் பொண்ணு மாதிரி தான். ஆனால் குமார் எல்லாத்தையும் பார்த்து செய்வான். அதுக்கப்புறம் நகையை நட்டு என்ன வேணுமோ எல்லாம் தாய் மாமன் முறையாக அவன் செய்வான். அண்ணன் ராஜிக்கு அண்ணனாவும் பிறக்க போகிற குழந்தைக்கு தாய் மாமனாவும் என் புள்ள செய்வான். நீங்களும் என் குமாரத்தான் ஒத்த பையன் அப்படின்னு சொல்லி இருப்பீங்கன்னு நினச்சேன். உங்கள் பையனை ஏற்றுக்க மாட்டீங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. சரி விடுங்கண்ணே, நான் சொல்லி என்ன ஆக போகுதுன்னு சொன்னோன்னே, நிஜமா ஏண்டா இதை நாங்கள் நம்பணும்? டேய், குமார் எப்போ எப்படி இருப்பான்னு யாருக்கும் தெரியாது. அவனை நம்பி ராஜியை விட சொல்கிறியா? அதுக்கு பேசாமல் அவளுக்கு சேர வேண்டியதை முத்துவேல் எழுதி வச்சிருவான். அதை விட்டு போட்டு இவன் போய் சீர் செய்கிறானா? அதுக்காக அந்த குடும்பத்தில் இருக்கவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். எப்படா சண்டைக்கு போகலாம், வெட்டுவோம் குத்துவோன்னு பேசிக்கிட்டு இருக்கான். இவன் போய் ராஜிக்கு செய்ய போகிறானா? டே நடக்கிறத பேசுடா அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. உடனே சக்திவேல் இருந்துக்கிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது கோமதி வராங்க. இருங்க, இன்னைக்கு 2ல் 1 பார்த்துடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. இங்கே பாரு, என்ன எனக்கு சொத்துல பங்கு இல்லைன்னு சொன்னியா? இங்கே பாரு, என்ன மீறி நீ சொத்தை பிரிச்சிருவே, இந்த சொத்துல எனக்கு பங்கு வேணும், அதை நீ இங்கெல்லாம் கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலோட சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க.